தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்திருக்கூடிய நிலையில் தற்போது திண்டுக்கல்லில் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பிரச்சாரத்திற்கு வந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் மசோதா மீதான வாக்கெடுப்பு தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திண்டுக்கல்லில் பிரச்சாரத்தின் போது அங்கு குழுமியிருந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கி தற்போது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் எனவும் எக்ஸலம் வாயிலாக அவர் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு குழுமியிருந்த பெண்களுக்கும் மற்றவர்களுக்கும் இனிப்பு வழங்கி தற்போது தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். தொகுதி மறுவரை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது என்று தெரிவித்திருக்கிறார். தென்னிந்தியா ஒன்றிணைந்து ஜனநாயகம் வென்றிருக்கிறது என்றும் அநீதியை எதிர்த்து போராடி இருப்பதாகவும் நாட்டை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே ஒழிய பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு என்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸலத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு கூடியிருந்த பெண்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்.